தாறுமாறு பாட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் தமிழ் சொன்னேன், எல்லாரும் வச்சுங்க, ஏன் அஜித் சார் மட்டும் வச்சுங்க, அடுத்து விஜய் வச்சுக்க கூடாதா அப்படின்னு நான் விஜய் சந்திரன் கேட்டேன். அதுல பாருங்க பாத்திமா விஜய் ஆண்டனி எங்க விஜய் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் பாருங்க விஜய் சந்திரன் இருக்கும். விஜய் அஜித்தோட ஃபேனா இருந்தா இந்த படத்துக்கு கூப்பிடுவோம். விஜய் அண்ணாவை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி விஜய் அண்ணாவுக்கு தெரியும். நிச்சயம் விஜய் அண்ணா வரட்டும் பேரை மாத்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சிம்பு சொல்லுங்க, நான் பக்கத்துல இருக்கிறேன். அவருக்கு தாய்வா படத்துல பிரச்சனை, அன்னைக்கு சிறந்து குரல் கொடுத்தாரு. இன்னைக்கு புதுசு இல்ல சார், இந்த உறவு புதுசு இல்ல, பழசு. அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய 35 வருஷ சினிமா வாழ்க்கையிலே நான் படாத பணத்தை கஷ்டத்தை அவனும் கொடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு முன்னைக்கு விழுந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய திரையுலகம் இன்னைக்கு இல்ல. ஆம்பளைக்கு புள்ள பிறந்தா மட்டும்தான் வாழை ரிலீஸ் ஆகுன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த மனிதனின் கல்வி படத்துல ஒரு கிளைமாக்ஸ்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல இது பண்ண அத்தனை கத்தி குத்து வாங்கியிருப்பேன். அத்தனை கத்தி குத்து வாங்கின பிறகு நானும் இந்த உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடம் செய்த வேலி அப்படின்னு ஒரு பாட்டு போடுவேன். சிறகுகள் குருதி அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அப்படியே சிறகுலாம் ரத்தத்தை சிந்துற மாதிரி அவ்வளவு ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு இந்த படத்துல என்னுடைய 35 வருஷ சினிமா வாழ்க்கையிலே நான் படாத பணத்தை கஷ்டத்தை அவனும் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் தாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஒன்னே மட்டும் உங்களுக்கு சொல்றேன், படத்துல ஒரு சம்பளத்தை கூட விட்டு கொடுத்து ஒரு படத்தின் தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு கை கொடுக்கிறதுக்காக ஒரு நடிகருடைய ஃபாதரா இந்த தமிழ் திரையுலகத்தின் வரலாற்றுல எத்தனையோ படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். தம் படமா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். சரவணாவா ப்ரொடியூசர் கஷ்டப்பட ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். வல்லவனா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். சரவணாவா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். ஒஸ்தியா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். என் பையனை வச்சு படம் எடுத்ததுக்காக இந்த படம் வாழா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். இறைவனோட ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கஷ்டம் என்றால் வரலாற்றே இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டு விவரிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுருவோம். ஆனா படம் நல்ல விதல. ஆனால் இன்னைக்கு முன்னைக்கு விழுந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய திரையுலகம் இன்னைக்கு இல்ல. ஒரு ஆரோக்கியமான சினிமா இருந்தது இல்ல. அதை மட்டும் நீங்கன்னா ஊடகத்துறையிட்ட நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தியேட்டர்காரங்களுக்கு பெரிய பெரிய நடிகர் படங்களுக்கு கூட எஞ்சி கொடுக்கறது இல்ல, அட்வான்ஸ் கொடுக்கறது இல்ல. ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகலாம். இன்னொரு படம் ரிலீஸ் ஆகலாம் தியேட்டர் கிடைக்காது. உடனே சொல்லலாம் ஒரு சின்ன சதவீதம் தியேட்டர்ல கூட கலெக்ஷன் குறையும். ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ண முடியும். இன்னொரு படம் ஒரு சின்ன படம் வந்தா கூட டிஸ்டர்ப் பண்ணாக்கா 3ஆம் தேதி இன்னைக்கு உங்களுக்கு பாபநாசம் வந்தது சோலோ, 10ஆம் தேதி இன்னைக்கு அடுத்தது பாகுபலி வந்தது சோலோ, அதுக்கு அடுத்து 17ஆம் தேதி இன்னைக்கு மாறி வந்தது. நாங்களும் 17ஆம் தேதி ட்ரை பண்ணோம், ஆனா வரதா இல்ல. ஆனா அவங்க வரதா முடிவு பண்ணி வந்த பிறகு அந்த படம் தனியா வருது. ஏதோ கோர்ட் ஆர்டர் இந்த படம் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போனாலும் நாங்க ஜூலை 17 வரும்போது இந்த ஆகஸ்ட் 14 வரும்போது நீங்க என்ன நினைச்சாலும் சரி மனங்கள் விட்டு இறைவனோட சொல்றாங்க, ஆம்பளைக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும், ஆனா வாழை மட்டும் படம் ரிலீஸ் ஆகாது. ஆம்பளைக்கு புள்ள பிறந்தா மட்டும்தான் வாழை ரிலீஸ் ஆகுன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஆம்பளைக்கு புள்ள பிறந்தாதான் வாழை ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னணியில் என்ன? சிலம்பரத்தோட இந்த படம் வராட்ட சிலம்பரத்தோட சகாத்துமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு இதுல இது பண்ணா யாரோட வாழ்க்கையும் யாரும் அழிக்கவே முடியாது. இது எத்தனையோ நடிகர்களுக்கு படம் வராம இருந்திருக்கு, அதெல்லாம் பிரச்சனை ஆகல. ஆனா சிலம்பரசனோட படம் வராம இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, சிலம்பரசனோட படமே வராது. இப்ப இந்த படம் வரதுக்கு தேக்கமே தவிர இப்ப இதுல மேல முடிஞ்சிருக்கு. அடுத்து அந்த படம் வரும். அடுத்து கௌதம் மேனன் படத்தில் அவர் நடிக்கிறாரு, அந்த படம் வரும். அடுத்து செல்வராகவன் படத்தில் நடிக்கிறாரு, அந்த படம் வரும். எல்லா படமும் 75% மேல முடிச்சிருக்காரு. அதே மாதிரி வேட்டை மன்னன் படமும் 65% முடிச்சிருக்காரு. வேட்டை மன்னன் படத்தை எடுத்த அதே ப்ரொடியூசரே வாழை படத்தையும் எடுத்த உடனே வேட்டை மன்னனுடைய கடன், வேட்டை மன்னனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கிறாரோ அந்த பணத்தெல்லாம் வச்சாதான் வாழை ரிலீஸ் பண்ணு கட்டி தூக்குனாங்க. ஒரே கம்பெனியில 2 படம் எடுத்தது யார் செய்த தவறு? இன்னொன்னு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க சரி செய்யறாங்க இவங்க சரி செய்யறாங்க. எங்க விதி என்பது இந்த மடி. விஜய சார் சொன்ன பிறகுதான் நிக்கிறாரு. படத்தோட ரிலீஸ் முதல் நாள் நைட் வரைக்கும் காஸ்மோ சிவகுமார், பிடி செல்வகுமார் விஜயோட தூதுவர்களாக எனக்கு பக்க பலமா நின்று இவ்வளவு ஏரியா ரிலீஸ் பண்ணிருக்கோம். வேற யாராவது இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. தானா அவர் நான் போய் கேட்க மாட்டேன். சுயமரியாதை உள்ள ஒரு டி ராஜேந்தர் என்னுடைய உணர்வை புரிஞ்சு நீங்க எல்லாரும் சொல்றீங்க 14ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு 14ஆம் தேதி ராத்திரி போய் மலேசியால போய் அந்த ஆஸ்ட்ரோ வானவில் வெள்ளித்திரை விண்ணில் 27 கண்ட்ரி லைவ் அதுக்கு நான் போயிட்டு இருந்தேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு நன்றி கடன். அந்த ஷோல என்ன புக் பண்ணது விஜய் ஆண்டனியோட மனைவி ஃபாத்திமா.
அதுல பாருங்க பாத்திமா விஜய் ஆண்டனி எங்க விஜய் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் பாருங்க விஜய் சந்தர் இருக்கும். விஜய் வெற்றி. அடுத்தது சொல்றேன், அந்த அந்த மலேசியாவில் இருந்த அந்த ஷோல 10 நாள் மலேசியாவில் தங்கியிருந்தேன். அப்ப நான் எஸ் ஏ சந்திரசேகர், அடுத்தது விஜயோட அம்மா சோபா மேடம், ஏன் மனைவி. இதுல சோபா மேடம் ஒரு ஜட்ஜி, டி ராஜேந்திர ஒரு ஜட்ஜி, சத்யால ஒரு மியூசிக் பேர் ஒரு ஜட்ஜி. மலேசியால போய் கேளுங்க, போட்டு பாருங்க, சன் டிவில பேசுறாங்க. 10 நாள் அந்த 6 நாள் 6 வார ஷோல எனக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க மீறி வேற ஒரு நடிகரை அந்த அளவுக்கு மனசு விட்டு மலேசியால நான் பாராட்டினது. அது மட்டும் என் பையனை பத்தி கேட்கல. ஆன்மீக 10 நாள் என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவ, என்னுடைய ஜோதிட ஞானத்தை அவருடைய தந்தையும் தாயும் பார்த்து விட்டு இப்ப என் பையனை பார்த்து கேட்ட மாதிரி சரி ராஜேந்திர சுவாமிகள் ஆரம்பிச்சலாம். நாங்க பெரிய பெரிய சுவாமியார் இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளவு ஞானத்தோட இவ்வளவு சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த ஜோதிடமும் இந்த ஆன்மீகமும் நான் தொழிலாக்க மாட்டேன். என் பையன் சொன்ன மாதிரி நாங்க சினிமா எடுக்கிறோம், எல்லாரும் சந்தோஷமா எடுத்துட்டு அதை சம்பாதிக்கிறோம். ஆன்மீகத்தை வச்சு சம்பாதிக்கணும், ஜோதிடத்தை வச்சு சம்பாதிக்கணும் நோக்கம் இல்லை. அப்படி 10 நாளா அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு நட்பு ஏற்பட்டது. இங்க இதெல்லாம் ஜூன் மாசம் ஏற்பட்டுருச்சு. ஆனா ஜூலை மாசம் 17ஆம் தேதி இந்த படம் வரலன்னு சொன்ன தமிழ்நாட்டுல தலைவா படத்துக்கு என் பையன் வந்து ட்ரிப் பண்ணார். சார் அண்ணா விஜய் அண்ணா, உன்னோட படத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உனக்கு ஒரு பின்னாடி ஒரு தமிழனா நிப்பண்ணா அப்படின்னு சொன்ன முதல் தமிழ் சிலம்பரசன். அதை நினைச்சு பார்த்தது விஜய். அது யாரும் நீங்க மறுக்க. நானா முந்தா சொல்ல நேற்று மறந்துடும் உலகம், நேற்று சொல்ல இன்னைக்கு மறந்துடும் உலகம். அதே மாதிரி அது மலேசியால அவளை மனசு வந்து டி ராஜேந்திர பேசுறாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல விஜய்க்கு இவனை வளர்ந்த பிறகு 7ஆம் படத்துல யாருக்கான்னு சொல்லுவா சொன்னாரு. சார் எனக்கு உங்களுக்கு டிடிஆர் எனக்கு டிடிஆர் தெரியும், டிஆர் ரசிகன் சொன்னாரு. இன்னைக்கு சொன்னாரா? அது மட்டும் இல்ல, ஒஸ்தி படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் நான் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றேன். விஜய் சிந்து வந்து விஜய் அஜித்தோட ஃபேனு. அஜித்தோட ஃபேனா இருந்தா அந்த படத்துக்கு கூப்பிடுவோம். சில பேர் இந்த டைரக்டர் தனி கூட எப்படி நீங்க அஜித்தோட ஃபேன் வருவாரு கேட்ட சிந்து சொன்ன மாதிரி விஜய் அண்ணாவை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி விஜய் அண்ணாவுக்கு தெரியும். நிச்சயம் விஜய் அண்ணா வரட்டும் பேரை மாத்தீங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சிந்து சொல்லுவேன். நான் பக்கத்துல இருக்கிறேன். இப்ப குமுதத்தை கூட இந்த வாரம் போட்டோ போட்டுப்பாங்க. விஜய் சார் நடுவில் உட்காந்துருப்பா. அந்த சிந்துனா இன்னைக்கு புதுசு இல்ல சார், இந்த உறவு புதுசு இல்ல, பழசு. அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் புதுப்பிக்கப்பட்டிருக்குன்னா ஜூலை 17 வரணும்னு சொன்ன சிலம்போட படம் தட்டி விடப்பட்டு விட்டு புறந்தள்ளப்பட்டு விட்டு வேற ஒரு படம் வருகிறது என்று சொன்னால் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இந்த கலைஞர் என்ன பிரச்சனைங்கிற உணர்ந்து பார்த்த ஒரு கலைஞர் விஜய். அவருக்கு தாய்வா படத்துல பிரச்சனை, அன்னைக்கு சிலம்பு குரல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவருக்கு கத்தி படத்துல பிரச்சனை ப்ராப்ளம். அதே மாதிரி காதலன் படத்துல எத்தனை பிரச்சனை அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு. பிடி செல்லகுமார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. இப்படிலாம் தான் படத்துக்கு வளர்ந்து விட்ட தனக்கே ஒரு பிரச்சனை சொல்லக்குள்ள சிலம்பரசன் ஏதோ ஒரு காரணம் பண்ணி ஒரு வட்டம் பண்ணி ஏதோ ஒரு திட்டம் போட்டு ஒரு இது நடக்குது அப்படின்றத உணர்ந்ததுனாலதான் அண்ணனுக்கு என்ன மாரல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்ன பிடி செல்லகுமாரும் காஸ்மோ சிவகுமாரும் அன்னைக்கு வந்தவங்க படத்தை ரிலீஸ் பண்ற நைட் வரைக்கும் கூட இருந்து போராடுறாங்க. தாறுமாறு பாட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் தமிழ் சொன்னேன், எல்லாரும் வச்சுங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வச்சுங்க, அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சுங்கப்பா. அடுத்து வந்து அஜித் சார் பத்தி வச்சுங்க, சிந்து வச்சுங்க. ஏன் அஜித் சார் மட்டும் வச்சுங்க, அடுத்து விஜய் வச்சுக்க கூடாதா அப்படின்னு நான் விஜய் சந்திரன் கேட்டேன், நம்ம தமிழ் கேட்டேன். வேணா கேளுங்க. ஒண்ணு இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு, லென்த் ஆனா கூட மகன்காரிக்கு விட்டு அது எழுதுங்க விஜய் சேருங்க. நான் பாடும்போது ஃபர்ஸ்ட் படம் காதல் எழுதிட்டு விஜய் பத்தி பாட்டு எழுதியிருப்பேன், விஜய் பத்தி எழுதியிருப்பேன், அஜித்தை பத்தி எழுதியிருப்பேன், விவேகை பத்தி இருப்பேன், எல்லாமே எழுதியிருப்பேன். நான் விஜய் பத்தி அஜித்தை பத்தி அன்னைக்கே எழுதுவேன் அப்படின்னு சொல்லும்போது லென்த் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு தான் விஜய் சொன்ன மாதிரி, தமிழும் சொன்ன மாதிரி, சிந்து சொன்ன மாதிரி. ஏன்னா தாறுமாறு பாட்டுல அந்த விளக்கத்தை கொடுக்கறது கடமைப்பட்டிருக்கேன். அது கலாச்சாரம் அந்த பாட்டை கிட்ட விட டாலி டாலி சிந்துடைய பரிசு தெரிஞ்சு ஒரு ரசிகர்களோட பரிசு தெரிஞ்ச தமிழுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இந்த படத்துல பணியாற்றிய வாலுவோட எடிட்டர் சுரேஷ், நம்முடைய தம்பி விஜய் சந்தர் மற்றும் படத்துல பணியாற்றிய அத்தனை ஸ்பைக் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் எங்களோட சிந்து சிங்காசன் சார்பில் நன்றி தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.